நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் உள் அரங்கினுள் விஜயன் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் வழக்கத்திற்கு மாறாக அதீத கவனத்துடன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கவனிக்க வைத்திருக்கிறது. கரூர் துயரத்தில் கற்ற பாடத்தினால் ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் தமிழக வெற்றிக் கழகம் கண்ணும் கருத்துமாக நடத்தி முடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. துயர சம்பவத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தின் விளைவுதான் இப்படி கை குழந்தைகளோடு வந்த பெண்களை திருப்பி அனுப்பிய நடவடிக்கை என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தமாக 41 பேரை பலி வாங்கியது கரூர் தவேக பிரச்சார கூட்டம். விஜய் என்ற ஒற்றை மனிதரை காண்பதற்காக வந்து மொத்த வாழ்க்கையையும் இழந்த 41 பேரின் உயிரிழப்பிற்கு யார் காரணம் என்ற விவாதம் அரசியல் களத்தில் இன்றும் ஓய்ந்த பாடில்லை. சிபிஐ, உச்சநீதிமன்றம் என பல தரப்பு விசாரணைகளும் கோர நிகழ்வுக்கான காரணத்தை சல்லடை போட்டு அலசி வரும் நிலையில் விஜய் மீதான தவிர்க்க முடியாத விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. அதில் முதன்மையானது விஜயின் தாமதமான வருகை என்ற குற்றச்சாட்டுதான். அதற்கு அடுத்தபடியாக குழந்தைகள் வருவதை தடுக்க தவறியது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராதது, கூட்டத்துக்கு வந்த தொண்டர்களை நெறிப்படுத்தாதது என விஜய் தரப்பு மீதான குற்றச்சாட்டுக்கள் எகிரிக்கொண்டே சென்றன. என்னதான் அரசியல் காரணங்களுக்காக விஜய் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக சொல்லப்பட்டாலும் அவையாவும் விஜய் தரப்பினராலேயே நிராகரிக்க முடியாத வகையிலான குற்றச்சாட்டுகளாகத்தான் இருந்தன. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சரியாக 2 மாதங்கள் கழித்து காஞ்சிபுரத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நிகழ்த்தினார். குறிப்பாக கரூர் சம்பவத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தவேக மேற்கொண்டிருந்தது. விஜயை சந்திக்க வரும் கூட்டத்தை நெறிப்படுத்தும் வகையில் தொண்டர் அணியினர் நிகழ்ச்சி நடைபெறும் கல்லூரிக்கு வெளியே குவிக்கப்பட்டு மக்களை வழி நடத்தினர். அதற்கான பயிற்சிகளும் முன்னதாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கரூர் துயரத்தில் உயிரிழந்தது பெரும்பாலும் குழந்தைகளே எனும் போது இந்த முறை குழந்தைகளோடு வந்த பெற்றோர்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கூட்டத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் விஜயை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் குவிந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திருப்பி அனுப்பினர். விஜயை சந்திக்கும் மக்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக QR கோட் அடங்கிய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருந்தது. அந்த அட்டை இல்லாமல் வந்த ஒருவரை கூட நிகழ்ச்சி அரங்கிற்குள் அனுமதிக்கப்படவில்லை. கரூரில் கூட்ட நெரிசலின் போது மக்கள் தண்ணீர் கேட்டு கதறிக் கொண்டிருந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சி அரங்கிற்குள் ஒவ்வொருவருக்கும் தண்ணீர், ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் விட காஞ்சிபுரம் நிகழ்ச்சிக்கு விஜய் வந்த நேரமும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஏனெனில் கரூரில் விஜய் வேண்டுமென்றே பிரச்சாரத்திற்கு தாமதமாக வந்ததன் காரணமாகவே மக்கள் சோர்வடைந்ததுடன் கூட்டம் அதிகரித்து நெரிசலில் சிக்கியதாக சொல்லப்பட்டது. எனவே இந்த முறை அது போன்ற புகார்களுக்கு இடமளிக்காத வகையில் காலை 11 மணிக்கு நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 10:30 மணிக்கெல்லாம் விஜய் நிகழ்ச்சி அரங்கை அடைந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். கண் கெட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல கரூரில் கற்ற பாடத்திற்கு பிறகு தவேகாவினர் அதீத கவனத்தோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி முடித்துள்ளனர். உள் அரங்கு என்பதால் கூட்டத்தை எளிதாக கட்டுப்படுத்தி நிகழ்ச்சியை நடத்திய தவேகாவுக்கு அடுத்ததாக திறந்த வெளிப்பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துவது எவ்வளவு சவாலாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.